95% ஆஃப் த ஸ்டோன்ஸ்க்கு வந்து மெயின் ரீசன் வாட்டர் தான். நீங்கள் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இருந்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு 100% இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கோம். வரதுக்கான காரணம் என்ன? இல்லை, 95% வந்து டீஹைட்ரேஷன் தான். காமனாக வந்து 95% வந்து டீஹைட்ரேஷன் தான் மெயின் ரீசன். தண்ணி நம்ம நிறைய குடிக்காமல் இருக்கிறது தான். லைஃப் ஸ்டைல் தான். அவங்க வந்து இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி அவங்களுக்குலாம் என்னென்னா தே வில் நாட் யூஸ் த ரெஸ்ட் ரூம். இங்கேருந்து ஏஞ்சி போனோம், இல்லை ஒர்க் பிஸியில் இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏசி ரூமில் இருக்கும்போது அவங்க டீஹைட்ரேஷன் லெவல் தெரியாது. அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா நினச்சிப்பாங்க, பட் அவங்களோட பாடி வந்து டீஹைட்ரேஷனை ஃபீல். ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பீயிங், நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து 1.2 to 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அவங்க மினிமம் 2.5 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். சாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சிறுநீரகங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக அவளா காத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்லி இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம், அதுவும் சென்னையில் வந்து பயங்கர ஹீட்டு. ஸோ இப்போ சம்மரில் யூரின் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? யூரின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயின் ரீசனே வந்து டீஹைட்ரேஷன் தான். தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம். தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால என்னென்ன ஆகலான்னா, ஃபஸ்ட்டு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வரும். நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால யூரின் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகி யூரின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது அதில் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன், கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, கல் ஃபார்ம் ஆகுது. ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 95% வந்து டீஹைட்ரேஷன் தான் ரீசன். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் விட்டுருப்போம். நான் டெய்லி தன்னாலாக தண்ணி குடிக்கிறேன், ஒரு நாள் குடிக்கிறேன். அந்த ஒரு நாள் குடிக்காதது கூட பின்னாடி ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு சின்ன கல்லாக ஃபார்ம் ஆகி அது அப்படியே பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷனும் ஸ்டோனும் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெயில் காலத்தில் மிக முக்கியமான கிட்னி சம்பந்தமான வியாதிகள். ரெண்டாவது வந்து நம்ம சில பேர் வந்து நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால சில வியாதிகள் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்கள அளவுக்கு வேலை செய்யாது. அவங்கெல்லாம் தண்ணி கம்மியாக குடிக்கும் போதோ இல்லை ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணாத சுச்சுவேஷனில் கிட்னி ஃபெயிலியர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காமனாக வந்து நம்ம டயரியா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து டீஹைட்ரேஷனில் ரீனல் ஃபெயிலியர் வரலாம். அது வந்து ரொம்ப இது. பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ், நம்ம ரெகுலர் பேஷண்ட்ஸ் இல்லாமல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி நார்மலாக மெயின்டைன் பண்ணி அவங்க ஹைட்ரேஷனை நார்மலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயம். எவ்வளோ குடிக்கணும் டாக்டர்? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த லிட்டர் கணக்கில் தான் வந்து எல்லாருக்கும் டவுட் ஆகுது. நார்மலாக வந்து எதை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோன்னா, பாடி வெயிட் வச்சு சில பேர் கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை நார்மலாக சயின்டிஃபிக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறது நம்ம யூரின் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அப்போ தான் நமக்கு உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்கள் வந்து ஃபுல்லாக வெளியே வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பீயிங், நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து 1.2 to 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அவங்க மினிமம் 2.5 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். இது வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு. சில பேர் வந்து வெயிலில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். இதில் பெஸ்ட்டு நமக்கு நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம அடிக்குவேட்டாக தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, அதில் யூரின் கலர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம யூரின் போகும்போது நார்மலாக எல்லாருமே ஆம்பர் எல்லோ, அதாவது வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் நம்ம யூரின் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது நார்மலாக நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக போக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் நம்மள்ட்டே வந்து சொல்லுவாங்க யூரின் மஞ்சளாக போகுது. யூரின் மஞ்சளாக போகுதுன்னா 2 ரீசன் தான். ஒன்று, நம்ம தண்ணி கம்மியாக குடிச்சு டீஹைட்ரேஷனில் போகும். இல்லை நம்ம யூரினில் பிலிருபின், அதாவது லிவர் ஃபங்க்ஷன் ஃபால்ட்டாக இருக்கும், அதனால் போகும். ஸோ முக்கால்வாசி ரீசன் 90% வந்து யூரின் கான்சன்ட்ரேட்டடாக போகிறது, மஞ்சள் கலரில் போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து டீஹைட்ரேஷன் தான். அண்ட் டாக்டர், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சம்மர் டைம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சீசன்ஸாக இருந்தாலும் சரி, அது அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மாதிரி வரும்போது எந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும்? உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து இப்போ யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கு வர ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து எரிச்சல்.
யூரின் எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹோம் ரெமெடிஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க. தண்ணி குடிப்பாங்க, இல்லை ஜூஸ் அந்த மாதிரி குடித்து கொஞ்சம் ஃபஸ்ட் லெவலில் அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து அடுத்த லெவலில் லோக்கல் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்க மெயினாக வந்து நார்மலாக அந்த எரிச்சலுங்கிறதே ஒரு ஃபஸ்ட் லெவல் சிம்டம் தான். அந்த சிம்டம்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்பயே அவங்க ஹோம் ரெமெடிஸ் மாதிரி எடுத்துட்டாங்கன்னா ஓரளவு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்தது அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா அது இன்னும் ஆர்கன் டேமேஜை தான் இன்டியூஸ் பண்ணும். ஸோ எரிச்சல், அடிவயிறு வலி இதெல்லாமே வந்து இனிஷியல் சிம்டம்ஸ். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிறது எப்படின்னா யூரின்லேயே பிளட்டு போகும். சில பேருக்கு யூரினில் பிளட்டு லீக் ஆகிறது, அப்புறம் ரொம்ப சோர்ந்து போகிறது, ஃபீவர், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கவனிக்காமல் விட்டு அதுக்கப்புறம் அந்த டிசீஸோட சிம்டம்ஸ். அண்ட் இன்னொரு காமனாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் எரிச்சல். யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, யூரின் போயிட்டு வந்தும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். எரிச்சல் வரதுக்கான காரணம் என்ன? இப்போ நார்மலாக நமக்கு கண் எரியுது அப்படின்னா நம்ம ஒரு காரம் நம்ம தூசு ஏதோ பட்டிருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி சிமிலர் டு தட் தான் யூரின் எரிச்சல் வருதுன்னா யூரினோட கான்சன்ட்ரேட், யூரின் நார்மலாக வந்து நமக்கு வந்து அது லிட்டில் அசிடிக்காக இருக்கும். அதாவது 5.5 டு பிஹெச்சில் பார்த்தோம்னா 5.5 டு 6.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதோட அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு அது எரிச்சல் கொடுக்கும். ஏன்னா இப்போ உடம்புல எப்படி அல்சர் வருது, ஆசிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆசிட் கண்டென்ட், அதே மாதிரி யூரினோட கான்சன்ட்ரேஷனோட சேஞ்ச்னால தான் இந்த மாதிரி எரிச்சல் வர்றது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கிற இன்ஃபெக்ஷனால் அந்த ட்ராக்ல சின்ன சின்ன மைக்ரோ அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம பொடியான கண்ணுக்கு தெரியாத சின்ன நுணுக்கமான அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் எரிச்சல். இப்போ சில பேருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகிருக்கும், ஆனாலும் எனக்கு எரிச்சல் நிற்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இல்லை, அந்த அல்சர்ஸ் வந்து ஹீல் ஆகாமல் டிலேடாக இருக்கும். அது ஒன்று. மூணாவது காரணம் வந்து நம்ம அந்த எப்படி எல்லா இடத்துலையும் நரம்பு இருக்கோ அதே மாதிரி பிளாடரை சுற்றியும் நிறைய நுணுக்கமான நரம்புகள் இருக்கும். அந்த நுணுக்கமான நரம்புகள் வந்து சில சமயம் வந்து எரிச்சலை ஊட்டும். எப்போனா ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அவங்களுக்குலாம் அந்த நரம்பு சத்து குறைஞ்சிருக்கும் போது அதனால் வந்து அந்த நரம்புகள் இப்போ காலில் மரத்து போயிருக்குள்ள கால் சில பேருக்கு டயபெட்டிஸாக இருக்கும் போது அவங்களுக்கு எங்கே வச்சாலும் கூசுதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சுச்சுவேஷன் பிளாடர்லேயும் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டிஸ்யூரியா, அந்த எரிச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த எரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ்லாம் இருக்குது? தண்ணி குடிக்கிறது ஃபஸ்ட்டு அதை வந்து அசிடிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அசிடிட்டிலேருந்து நம்ம அதை அல்கலைஸ் பண்ணோம்னா அது வந்து எரிச்சல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எரிச்சல் அசிடிட்டியை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு டைலூஷன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணால் ஃபஸ்ட் சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் வந்து நம்மளா செல்ஃப் இன்டியூஸ்ட் அல்கலைஸ் பண்ணலாம். எப்படி அல்கலைஸ் பண்ணலாம்? நம்ம எப்படி ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம அல்கலைசர், வாய்க்கு நம்ம ஜெலுசில் குடிக்கிறோம், இதெல்லாம் அந்த அல்கலைசர் குடிக்குமோ அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட்டுக்கும் சில அல்கலைசர் சிரப்ஸ் இருக்குது விச் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ அதை குடிக்கும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணி அல்கலைஸ் பண்ணும்போது அந்த எரிச்சல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புண்ணுக்குனால வர்றது மைக்ரோ அல்சர்ஸ்னால வர எரிச்சல் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட், கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசிடிட்டியை இல்லாமல் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டாக்டர், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த யூரின் லீக்கேஜ்னால. யூரின் லீக்கேஜ் எதனால ஏற்படுது? யூரின் லீக்கேஜை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது, வயதானவங்களுக்கு வர்றது. சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது வந்து அது அவங்களுடைய வளர்ச்சி சம்மந்தமாகவும் இருக்கலாம். நைட்டில் படுக்கும்போது யூரின் லீக் ஆகுது, பெட் வெட்டிங் நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு இன்னும் 10 வயசு 15 வயசு வரைக்குமே சில பேர் பெட் வெட்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க. நார்மலாக வந்து பெட் வெட்டிங்கிறது நம்மளோட க்ரோத் சைக்கிளில் ஒரு ஃபினாமினன் தான். யூஸ்வலாக 5 இயர்ஸில் மோஸ்ட்லி ரெக்கவர் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து பெட் வெட்டிங் இருக்குன்னா நம்ம வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட நரம்பு தளர்ச்சி, மூளை வளர்ச்சி, பிளாடரோட வளர்ச்சி, இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட். சில பேருக்கு வந்து யூரினே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், நைட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு ஏன்னா நமக்கு மூளையிலேருந்து சுரக்கிற ஒரு ஏஎன்பின்னு ஒரு பெப்டைட் இருக்கும், அதனால கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கு. இதே வந்து பெரியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, குறிப்பாக வந்து வயதானவங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம்னா ஆண்களுக்கு வந்து வர்ற இன்கான்டினன்ஸ் வந்து மெயின் ரீசன் வந்து ப்ராஸ்டேட். அவங்க யூரின் பையில் ப்ராஸ்டேட்னு ஒரு சுரபி இருக்கும்.
அந்த யூரின் போகிற இதில் அந்த சுரப்பி பெருசாகும் போது என்ன ஆகும்னா அது யூரின் வர பாதையை அடைச்சி யூரின் தங்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் அது அந்த தங்கும் போது நம்ம எப்படி நார்மலாக அந்த அசிடிட்டி தங்கும் போது கான்சன்ட்ரேட் யூரின் தங்கும் போது அந்த தசை நார்கள் அது வந்து அது அதிகமாக துடிக்க செய்யும். அப்படி இருக்கும்போது அதனால் ஸ்பில் ஆகும். அவங்களால ஃபுல்லாக யூரின் போக முடியாது, போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்ருக்கும். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு காமனாக வர்றது வந்து அவங்களுக்கு வந்து முன்ன அந்த காலத்தில் நம்ம நிறைய வந்து இப்போ சிசேரியன் வராமல் நார்மல் டெலிவரி, மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல குழந்தையோட தலை வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதோட எஃபெக்ட் அப்போ தெரியாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கழித்து அந்த தசை நார் வந்து நஞ்சு போயிருக்கும். அந்த தசை நார் நஞ்சு போகும்போது இவங்கள அறியாமல் லீக் ஆகும். அந்த லீக் வந்து சில பேருக்கு என்னென்னா அடக்க முடியாமல் வர லீக் ஒன்று, ரெண்டாவது இருமுனா தும்முனா லீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் காஃப் பண்ணால் சிரிச்சா லீக் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து தசை நாரோட வீக்னஸ். அர்ஜென்சிங்கிறது நம்ம நீர் பையில் அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சோ அல்ல அந்த தசை நாரோட மிஸ்ஃபங்க்ஷனாலேயோ வர லீக்கேஜ். அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னொரு காமனாக ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வருதுன்னு. இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, வித்தின் லைக் ஃபியூ மினிட்ஸே திருப்பி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ராப் பை ட்ராப்பாக தான் வரும், ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அந்த ஃப்ரீக்வன்சிக்கு காரணம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து பல காரணங்கள் இருக்குது. நம்ம எடுக்கணும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம், ஸ்டோன் டிசீஸ்னால இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸாக வரலாம். சில பேருக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து அந்த யூரின் பை யூரிட்டரும் பிளாடரும் ஜாயின் பண்ணுற இடத்துல அடைச்சிட்ருக்கும். அந்த மாதிரி அடைச்சிட்ருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நர்வ் சென்சேஷன் ஸ்டிமுலேஸ்னால கொஞ்சம் யூரின் போனாலே திரும்ப திரும்ப போகணுங்கிற சென்சேஷன் இருக்கும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேயும் அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வெறும் ஃப்ரீக்வன்சி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராஸ்டேட் டிசீஸும் ஒன் ஆஃப் த ரீசன். ப்ராஸ்டேட் டிசீஸில் என்னென்னா நைட்டில் அதிகமாக யூரின் போவாங்க. ஏன்னா அவங்களால வந்து யூரின் அடைச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூரின் போக முடியும். நைட்டில் யூரின் தங்கி ஸ்டிமுலஸ் இரிட்டேட் ஆகிட்டு வரும். இதுக்கான மெயின் ரீசன் வந்து பிளாடர் மசில் டெட்ருசார் கண்ட்ராக்டிலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். டெட்ருசாருங்கிறது நம்ம எப்படி நம்ம இதில் தசை இருக்கோ அதே மாதிரி பிளாடர் உள்ளே இருக்கிற ஒரு தசை தான் டெட்ருசார். அந்த டெட்ருசார் ஓவர் ஆக்டிவிட்டி அது அடிக்கடி துடிக்கிறதுனால லீக்கேஜ் ஆகும். அது வந்து ஒரு நரம்பு சம்பந்தமாகவும் சொல்லலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற டேமேஜ்னால ஆன காரணம்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இப்போ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து மெடிசின்ஸ்லேருந்து லெவலாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக வயசானவங்களுக்கு தான் வரும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இப்போலாம் வந்து 20s இருக்கிறவங்க 30s இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் ஃப்ளோ வந்துட்டே இருக்கே. இது 2 ரீசன். வந்து வயசானவங்களுக்கு வரும், யங் ஏஜில் இந்த மாதிரி ஸ்டோன் டிசீஸ் ஃப்ரீக்வன்சி இருந்தால் முக்கியமான காரணம் வந்து இப்போ யங் ஏஜ் பீப்புளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் தான். அவங்க வந்து இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்குலாம் என்னென்னா தே வில் நாட் யூஸ் த ரெஸ்ட் ரூம். இங்கேருந்து ஏஞ்சி போனோம், இல்லை ஒர்க் பிஸியில் இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏசி ரூமில் இருக்கும்போது அவங்க டீஹைட்ரேஷன் லெவல் தெரியாது அவங்களுக்கு. அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா நினச்சிப்பாங்க, பட் அவங்களோட பாடி வந்து டீஹைட்ரேஷனை ஃபீல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டீஹைட்ரேஷனில் அகெயின் யூரின் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகி அகெயின் தே வில் ஸ்டிமுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நர்வ் ஸ்டிமுலேஷன் அதை வெளியே தள்ளுறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும். சில பேருக்கு இப்போ யூரின் போயிட்டு இருந்தாலுமே அந்த எம்டி ஆகாத ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். யூரின் இப்போ தான் போயிட்டு வந்திருப்பாங்க, பட் ஸ்டில் இன்னும் எம்டி ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல, அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வரதுக்கான ரீசன் வந்து யூரின் இன்னும் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வந்து அவங்க அது ஃபீலிங்னு சொல்ல முடியாது. நம்ம பாடி எப்படி மெக்கானிசம் பிளாடர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம இனிஷியலாக 150 ml யூரின் உள்ளே இருக்கிற வரைக்கும் சென்சேஷன் எதுவுமே தெரியாது. 150க்கு மேலே ஃபஸ்ட்டு சென்சேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணால் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் தள்ளி போடுற மாதிரி தள்ளி போடலாம். அப்படி இருக்கும்போது 300 ml வரும்போது செகண்ட் அர்ஜ் வரும். இதுதான் நம்மளுடைய பாடியோட 300 mlக்கு மேலே போது ரொம்ப நம்ம வாலண்ட்ரி கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ரொம்ப நமக்கு ஃபீலிங் இருக்கும், ஆனால் போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் 300 mlக்கு மேலே வர்றது. இதில் யூரின் போய் அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா அவங்களுக்கான மெயின் ரீசன் வந்து யூரின் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 300 ml யூரின் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க போனது வந்து அரௌண்ட் 150 to 200 அப்படி தான் இருக்கும். மீதி 100 ml வந்து அங்கே பிளாடர்லேயே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து 2 விதமாக அதை பிரிக்கலாம். ஒன்று வந்து அந்த ட்ராக்ல இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது ஒரு அடப்பு கல்லுனாலேயோ இல்லை பாதை சுருங்கி இருக்கிறதுனாலையோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதனால் யூரின் தங்கும். ஸோ அப்போ அந்த ஃபீலிங் வரலாம். ரெண்டாவது இல்லை கண்ட்ராக்டிலிட்டி பவர் குறைஞ்சதுன்னா, ஏஜ், டயபெட்டிஸு இல்லை அதர் நியூரோஜெனிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட பிளாடரோட கண்ட்ராக்டைல் பவர் குறைஞ்சிரும். ஸோ அவங்களால ஃபுல்லாக அதை பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகி போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் ஃபஸ்ட் டைம் போகும்போது
போக முடியல, செகண்ட் டைம் வந்து நான் வயிறை அமுக்கி அதுக்கப்புறம் போகும்போது ஃபுல்லாக எம்டியான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பிளாடரோட கண்ட்ராக்டைல் பவர் குறைஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுனாலே சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கண்டிப்பாக வந்து எவாலுவேட் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்கேன் மூலமாகவோ எவ்வளோ யூரின் தங்குது, போஸ்ட் வாய்ட் ரெசிடியூவல் யூரின் சொல்லுவோம் மெடிக்கல் டைமில், அது எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணாலே நமக்கு வந்து அவங்களுக்கு தங்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். அண்ட் டாக்டர், ஒரு சிலர் வந்துட்டு யூரினேட் பண்ணும்போது அவங்களுக்கு பிளட் வரும், அது எதனால டாக்டர்? யூரின்ல பிளட் வர்றதுங்கிறது பல காரணங்கள் இருக்குது. முதல் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேலே யூரினில் பிளட் வருதுன்னா அது ஒரு அர்ஜென்சி மாதிரி தான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை எவால்வேட் கண்டிப்பாக பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா 50 வயசுக்கு மேலே யூரினில் பிளட் வரவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 50 வயசுக்கு மேலே அது ஒரு சீரியஸ் கண்டிஷன். 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு பிளட் வருதுன்னா அது இன்ஃபெக்ஷன்லேயும் வரலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது யூரினரி ட்ராக்ட் காமனாக ஒரு 23-24 இயர்ஸ் ஃபீமேல்ஸ் வரும்போது பிளட் வருதுன்னா அது எமச்சூரியான்னு சொல்லுவோம். அது யூரின் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வெறும் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், நார்மல் இன்ஃபெக்ஷன். அதை ட்ரீட் பண்ணால் சரியாயிடும். இல்லை ஸ்டோன், அதை வந்து ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறதுனாலையும் அந்த தசை மேலே மீக்கோசாவில் உரைகிறதுனாலையும் அதுலேருந்து பிளட் லீக் ஆகலாம். சில பேருக்கு வந்து நம்ம ஏஜ்டு பேஷண்ட்ஸ் வந்து சில சமயம் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க அந்த பிளட்டு உரையாமல் இருக்கிறதுக்காக. ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஆன்டிகயாகுலன்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அவங்களுக்குலாம் சின்ன ஒரு நம்ம நார்மலாக பிளட் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் to 2 மினிட்ஸில் கிளாட் ஆகிடும். ஸோ அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுனால சின்ன காயம் கூட அவங்களுக்கு அந்த பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு பிளாடரில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் உருவாகிற சின்ன காயம் கூட அந்த மாதிரி வரலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பி எடுத்திருப்பாங்க, குறிப்பாக வந்து செர்விக்கல் கேன்சர் பேஷண்ட்ஸ். அவங்கெல்லாம் கீமோதெரப்பி எடுத்த பிறகு ரொம்ப நாள் கழித்து கூட அவங்களுக்கு வந்து அந்த பிளட் லீக் ஆகலாம். அது வந்து ரேடியேஷன் இன்டியூஸ்டு சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரியும் லீக் ஆகலாம். 50+ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூரினேட் பண்ணும்போது பிளட் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான டிசீஸ்னால அவங்க பாதிக்கப்படுவாங்க? காமனாக வந்து பிளாடர் கேன்சர்னால இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாடர் கட்டிலேருந்து வர இரத்த குழா வெடித்து அதுலேருந்து பிளட் லீக் ஆகலாம். செகண்ட் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர், அதுலேயும் அவங்களுக்கு இரத்த குழா வெடித்து அதுலேருந்தும் பிளட் லீக் ஆகலாம். சில பேருக்கு வந்து நார்மல் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், நம்ம எப்படி கேன்சரில் வளர்ச்சி இருக்கும் அது மாதிரி சாதாரணமான வளர்ச்சியும் இருக்குது கட்டி ப்ராஸ்டேட், அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவோம். அதுலேயும் சில சமயம் அதுலேயும் இரத்த குழா வந்து கொஞ்சம் திக்காகும் போது அதுலேருந்தும் ஃபோர்ஸ்டு வாய்டிங் சில சமயம் முக்கி அவங்க யூரினேட் பண்ணும்போது அதுலேருந்தும் கூட பிளட் லீக் ஆகலாம். இதை தவிர அப்பர் ட்ராக்ட், அதாவது கிட்னிலேருந்து வர்ற கேன்சர் கூட சில சமயம் பிளட் வந்து யூரினில் பிளட் வரலாம். பட் அது வந்து அட்வான்ஸ், ஏன்னா கிட்னிங்கிறது வந்து கேன்சர் வந்து வெளியே இருக்கும், இந்த யூரின் வர பாதையில் அது இன்ஃபில்ட்ரேட் ஆகாது, பரவாது, லேட்டாக தான் பரவும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் அது பரவும். அந்த மாதிரி பரவும் போது அது வந்து கிட்னிலேருந்து வர அந்த பிளட் லீக் ஆகுதுனாலே அந்த கேன்சர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசுவோம் டாக்டர். பட் அதுக்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்குமே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் பார்த்துட்ருக்கோம். வரதுக்கான காரணம் என்ன? இல்லை, 95% வந்து டீஹைட்ரேஷன் தான். காமனாக வந்து 95% வந்து டீஹைட்ரேஷன் தான் மெயின் ரீசன். தண்ணி நம்ம நிறைய குடிக்காமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன். அது இல்லாமல் மெட்டபாலிக் காசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய காசு, நம்ம உடம்புல இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸோட டிஃபிஷியன்சி, இல்லை அதில் அவங்களுடைய மெட்டபாலிக் எரர் அப்படி இருந்ததுன்னா அதுலேயும் அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு நிறைய பாடியிலே சேர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு சில ப்ரோட்டீன் டிசீசஸ், ப்ரோட்டீன் வந்து செரிக்காமல் இருக்கும், அது வந்து சிஸ்டைன் இதுன்னு சொல்லுவாங்க. சிஸ்டைன்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் அது வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிஸ்டைன் ஸ்டோன்ஸ் வரும். இது இல்லாமல் வந்து நமக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வரும். ஆக்சலேட் ஸ்டோன்ஸுங்கிறது நம்ம உடம்புல வந்து ஆக்சலேட் வந்து அப்சர்வ் ஆகும், பவலில் குடல்லேருந்து அது அப்சர்வ் ஆகும். சில பேருக்கு வந்து குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஆக்சலேட் அக்யூமுலேட் ஆகும்போது அதுவும் ஆக்சலேட் ஸ்டோன்ஸாக வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆகும். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து பெயின் தான் வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். யூஸ்வலாக அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது புக்ஸ்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இப்போ மேல் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டோன் டிசீஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் டு ப்ரெக்னென்சி பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி இருக்கும்போது எப்படி பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டோன் டிசீஸோட பெயின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்து மெயின் பெயின். செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து யூரினில் பிளட் வர்றது, இது வந்து பிளட். அப்புறம் யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள், யூரினில் வந்து டிஸ்யூரியா, ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே அடிஷ்னல் சிம்டம்ஸு. மெயின் சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பெயின் தான்.
அதை வச்சு தான் அவங்க ஃபஸ்ட்டு டாக்டரை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு? அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு. ஸ்டோன் டிசீஸில் முன்னாடிலாம் வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியை தவிர வேறு எதுவுமே வந்து பாசிபிள் இல்லாத ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்கோபிக், அதாவது நம்ம எப்படி லேப்ரோஸ்கோப்னா அட்லீஸ்ட் ஒரு வயிறில் ஒரு இன்சிஷன் போட்டாவது பண்ணணும். இப்போ அது கூட இல்லாமல் யூரின் ட்ராக்ட் வழியாகவே ஒரு சின்ன டியூப் மாதிரி ஸ்கோப் மாதிரி போட்டு அதை வந்து நம்ம ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு அடுத்த லெவலில் இப்போ வந்து முன்னாடி வந்து அந்த ஸ்கோப் வந்து ரிஜிடாக இருக்கும், அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மெட்டலில் இருக்கும். அது வந்து நம்ம வந்து எல்லா ஏரியாவும் ரீச் பண்ண முடியாது. யூரிட்டர் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே கிட்னியில் பார்க்கணுன்னா அது வந்து நம்ம முதுகில் வந்து சின்ன ஒரு காயம் ஏற்படுத்தி ஓட்டை போட்டு அது வழியாக உள்ளே போய் பண்ண முடியும், இல்லை ஓப்பன் பண்ணி தான் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது. அது வந்து இப்போ வந்து லேசர் வந்ததுனால அதுவும் வந்து அந்த ஸ்கோப்ஸும் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கோப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து வளைஞ்சி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஸ்கோப்ஸ் வந்துருச்சு. இப்போ அது வழியாக உள்ளே போயிட்டு நம்ம கிட்னி உள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் அதை ரீச் பண்ணி அதை லேசர் மூலமாக நம்ம வந்து பஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டோன் டிசீஸில் அது ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம இப்போ சில பேருக்கு வந்து கல் வந்து கிட்னி மேலேயே இருக்கும். அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமலே வெளியிலிருந்து ஷாக் வச்சு, அது ESWLன்னு சொல்லுவோம், அதை வந்து வெளியிலேருந்து ஷாக் வச்சு அதை உடச்சி அது யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஹீட் பகுதியிலலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹீட்டட் ஸ்டேட்ல இருக்கிறதுனாலையும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான காரணம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் என்வரான்மெண்ட், ஹீட், இது ரெண்டாவது நம்மளோட வாட்டர் குவாலிட்டி, இது எல்லாமே ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் தான் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு. மீட் கண்டென்ட் நிறைய சாப்பிட்றவங்க அவங்களுக்குலாம் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் நிறையா வரும். மீட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ப்ரோட்டீன் யூரினில் தான் செக்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துட்டு எந்த சைஸில் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணாமல் அது சரிப்படுத்த முடியும் சார்? கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து லொக்கேஷன். நம்ம வந்து இப்போ 3 வகையாக அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிட்னியில் இருக்கிறது, கிட்னிலேருந்து யூரின் பிளாடருக்கு போகிற டியூப்பில் இருக்கிறது, யூரிட்டர்னில் இருக்கிறது, மூணாவது பிளாடர்லேயே இருக்கிறது. இது 3 வகையாக நம்ம பிரிச்சுட்டோம்னா பிளாடரில் இருக்கிற ஸ்டோன் மொத்தமாகவே எல்லா கிட்னி சைஸ் ஸ்டோன்ஸுமே 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அது நார்மலாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கோ இல்லை அதை நம்ம தண்ணி நிறையா குடித்து கரையிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். 100% சொல்ல முடியாது, பட் 70 to 80%. 5 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அது ட்ரீட்மெண்ட்னா ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, கன்சர்வேட்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து அதோட லொக்கேஷனை பொறுத்து, சப்போஸ் இப்போ யூரிட்டரில் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும். இதே பிளாடரில் இருக்குது, பிளாடருக்கு கீழே நெருங்கி வந்துருச்சு, வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது வந்து நம்ம டேப்லெட்ஸ் மூலமாக ஒரு சாய்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அது வரல, நம்ம கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம நார்மலாக ஸ்கேனில் பார்க்கும்போது கிட்னி வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் ஜென்ரல் டேர்மில். அது என்னென்னா அந்த யூரின் டியூப்பில் ஸ்டோன் அடைச்சி அந்த கிட்னி வந்து டைலேட் ஆகிருக்கும், ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆகும்போது என்ன ஆகும்னா கிட்னியோட ப்ரெஷர், உள்ளே இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கிட்னி நெஃப்ரான்ஸ் டேமேஜ் வந்து நம்ம எப்போ டேமேஜ் ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அது வந்து கண்டிப்பாக டேமேஜஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மினிமலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ்க்காக அந்த மாதிரி அடப்பு இருக்கிற ஸ்டோன்ஸ்க்காக நம்ம வந்து மேக்ஸிமம் 4 வீக்ஸ் வெயிட் பண்ணலாம், வெளியே வருதா இல்லையான்னு பார்க்குறது. அதுக்கு மேலே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. விட்டுதுன்னா பின்னாடி வந்து அந்த கிட்னியை செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இதில் நம்ம வந்து கவனம், சின்ன ஸ்டோன் தான் நான் வந்து வெளியே வந்துருச்சா இல்லைன்னு கிராஸ் செக் பண்ணல அப்படின்னா பின்னாடி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியை வந்து நமக்கு ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் கூட வந்துடும். அண்ட் டாக்டர், இப்போ வந்துட்டு கிட்னி ஸ்டோனால ஒன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டோன்ஸுமே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராதா? நிறைய பேஷண்ட்ஸ் இதே கேள்வி தான் கேட்பாங்க. பட் 100% வந்து திரும்ப வரும். கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் நமக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு வாட்டி ஸ்டோன் வந்தவங்க 50% பேருக்கு திரும்ப வரும். இப்போ 100 பேருக்கு இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டோன் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணோம்னா அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இவங்களில் 50 பேர் இன்னொரு வாட்டி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி டாக்டரை பார்த்துருப்பாங்க. ஸோ ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அது ரெக்கரன்ஸ் தான். அது எதனால் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டி, ரெண்டாவது அவங்களோட ஹேபிட் தொடர்ந்துகிட்டே தானே இருக்குது. அவங்க எப்போ ஸ்டோன் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் தான். ஸோ அது வந்து அவங்க அதை மாடிஃபை பண்ணாத வரைக்கும் அது கரெக்ட் ஆகாது. ஸோ நார்மல் ரெக்கார்ட் பிரகாரம் நமக்கு வந்து 10 இயர்ஸில் 50% பீப்புள் வந்து வில் கெட் ரெக்கரன்ஸ். அவங்களோட ஃபுட்டில் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பாட்டி தாத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வராதுன்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணால் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? மெயினாக வந்து நம்ம 95% ஆஃப் த ஸ்டோன்ஸ்க்கு வந்து மெயின் ரீசன்
வாட்டர் தான். நீங்கள் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இருந்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடாக எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது வந்து குடித்தா வாழைத்தண்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா இட் இஸ் எ டயூரிட்டிக். இப்போ எப்படி நம்ம டேப்லெட் போட்டால் யூரின் நிறையா ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மாதிரி வாழைத்தண்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் யூரின் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ், யூரின் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த காலத்தில் மருந்து இல்லாத சமயத்தில் நம்ம வாழைத்தண்டு குடிக்கிறது. ரெண்டாவது வாழைத்தண்டுங்கிறது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால் அது சாப்பிட்றதுல தப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் அது குடித்தாலே ஸ்டோன் வருதுங்கிற மித்து வந்து நம்ம நம்ப கூடாது. டாக்டர், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் யாருக்கெல்லாம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும்? நமக்கு வந்து நார்மலாகவே வந்து எல்லாருக்கும் 2 சிறுநீரகம் இருக்கும். இந்த 2 சிறுநீரகமும் இப்போ ஒரு பக்கம் செயல் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் அதோட வேலையை செய்யும். ஸோ 2 பக்க சிறுநீரகமும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக செயல் இழந்தால் தான் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதில் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். நம்ம அதை எதை வச்சு மெஷர் பண்ணுறோன்னா அவங்களுடைய கிட்னி அந்த பிளட்டில் இருக்கிற கிரியாட்டினின் லெவலில் வச்சு தான் நம்ம வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு தேவைப்படும்னா 5th ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அதாவது கிரியாட்டினின் லெவல் மோர் தென் 6 இல்லைனா கிட்னியோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் நோக்கி போகலாம். யாருக்கெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னா மெயின் 60% ஆஃப் த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் யாருன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸும் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களுடைய மெடிகேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதவங்க தான் 60% அவங்க வந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸில் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அக்யூட்டாக வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு சில விதமான இம்யூனாலஜிக்கல் டிசீஸ் இருந்தால் ரீனல் ஃபெயிலியர் வரும். சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் இன்டேக் ஆஃப் அனல்ஜெசிக்ஸ், நம்ம நிறைய வலி மாத்திரை போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து தே வில் லேண்ட் அப் இன் ரீனல் ஃபெயிலியர். செக் பண்ணாமல் போடுறது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் அது கொஞ்சம் நேட்டிவ் மெடிசன் எடுப்பாங்க. இது மாதிரி என்ன மாத்திரைன்னு தெரியாமலே சித்தா மெடிசன் அந்த மாதிரி வந்து அன்சர்டிஃபைடு, நார்மல் சர்டிஃபைடு இல்லாமல் சும்மா யாரோ ஒரு கிராமத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம மெட்டாலிக் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க உடனே வந்து ரீனல் ஃபெயிலியர் இருக்கும். ரொம்ப ரேர் கவனிக்காமல் விட்டுறதுங்கிறதுனா நம்ம டயரியல் பேஷண்ட்ஸு. சில பேர் 5 நாள் 6 நாள் டயரியா போயிட்டு ஃப்ளூயிடை குடிச்சா வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்துடும். அவங்களாமே வந்து ரீனல் ஃபெயிலியரில் லேண்ட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இப்போ மேல்ஸ்க்கெல்லாம் அதிகமாக வருது, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, நம்ம இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டோட அவைலபிலிட்டி இருக்கிறது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். நமக்கு அந்த காலத்தில் இருக்கிற டேட்டா எல்லாம் தெரியல. இப்போ நிறைய பேர் அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறதுனால ஒரு இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதே தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஹார்ட் என்விரான்மெண்ட்டு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதனாலேயும் நமக்கு வந்து மெயினாக வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டி காமன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹீட் என்விரான்மெண்ட், இது எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய. 100%. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு 100% இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன் இருக்குது டாக்டர்? இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கில் வந்து அதே மாதிரி எப்படி நம்ம ஸ்டோன்ஸில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். நம்ம பேசிக்காக நம்ம பேஷண்ட்ஸ்கிட்ட மெயினாக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, இப்போ மேல் ஃபேக்டரும் நார்மலாக இருக்கும், அவங்களுடைய செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஃபீமேல் பேஷண்ட்ஸும் நார்மலாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே அவங்களுடைய நார்மல் டேட்டா பிரகாரம் அதில் வந்து 10% ஆஃப் த என்ன காசுனே தெரியாமல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போகும்போதே நினச்சிப்பாங்க இது மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், இல்லை இது பண்ணால் சரியாயிடும். அப்படி இல்லை, நம்ம என்ன காரணம்னே தெரியாமல் 10% வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து அது ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி ரேட்டு. ஸோ வந்து காஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். காஸ் வந்து மெயினாக வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. அது ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து அந்த விரைப்பையில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதனால் இருக்கலாம். அவங்களாம் வந்து சர்ஜிக்கலி கரெக்டபிள், ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். இல்லை விந்து பையில் ஏதாவது அடப்பு இருக்கலாம், அது வந்து கன்ஜெனிட்டலாக பிறவிலேயே அவங்களுக்கு இருக்கலாம், அது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம். இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கும், அந்த ஹார்மோன் இண்டெக்ஸ் பண்ணலாம். இல்லை இது எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எது போட்டும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஒரு மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக அவங்க வர பையில் இருக்கிற விந்து அணுக்கள் வந்து சில சமயம் முன்னாடியே ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் குழந்தைங்களாக இருக்கும்போது அந்த 14 இயர் மெட்டாசிஸ் ஆகும்போது கொஞ்சம் 1-2 இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி அதுலேருந்து
அவங்க டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறாங்களா, ஐவிஎஃப் இன்ட்ராவிட்ரைன் ஃபெர்டிலைசேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து நம்ம அவங்க செல்ஸ்லேருந்தே எடுத்து ஸ்டெம் செல் மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் இன்னும் அப்ரூவல் ஆகாத ஸ்டேஜஸில் இருக்குது. ஓகே. அண்ட் டாக்டர், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரதுக்கான காரணம் என்ன? மெயின் வந்து யூஸ்வலாக வந்து யங் ஏஜ் ஓல்ட் ஏஜ் நம்ம பிரிச்சுக்கலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அபவ் 40 பிரித்தோம்னா, ஓல்ட் ஏஜில் வந்து அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி என்னென்னா அவங்களுடைய நர்வ் எண்டிங்ஸ் வந்து குளுக்கோஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். யங் ஏஜில் வந்து வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒன்று மோஸ்ட்லி வந்து யங் ஏஜில் வர்றது வந்து 70 to 80% சைக்கோஜெனிக் தான். அவங்களுடைய மென்டல் ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ரூல் அவுட் பண்ணணும் நம்ம. அது இல்லாமல் அவங்களுக்கு சைக்கோஜெனிக்காக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா வேஸ்குலர் காசஸ் இருக்கலாம். அந்த பிளட் சர்க்குலேஷனில் ஃபால்ட் இருந்தால் அதை வந்து நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண முடியும். இல்லை சில சமயம் என்னென்னா அந்த மெயின்டெனபிலிட்டி வந்து குறையறதுக்கு காரணம் அந்த ஒரு என்சைம் டிஃபிஷியன்சிஸ் இருக்கலாம். ஸோ அந்த என்சைம் டிஃபிஷியன்சிக்கு டேப்லெட்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அண்ட் டாக்டர், அதே மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே மேலுக்கு வந்து ரொம்ப காமனாக பார்க்கப்படுறது இல்லை. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னாலே ப்ராஸ்டேட் கேன்சர் தானா? அதுதான் நம்ம ரெண்டுமே. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து அபோவ் 50 இயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏஜ் டேட் இப்போ ஒரு அது பர்சன்டேஜில் சொல்லணும்னா 50 வயசுக்கு மேலே 20% பேருக்கு இருக்கும், 60 வயசுக்கு மேலே 40% பேரில் இருக்கும், 80 வயசுக்கு மேலே 80% பேரில் இருக்கும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அதோட என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஏஜ் ரிலேட்டட் க்ரோத்து. ஆனால் அது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து சிம்டமேட்டிக். உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தான் தொந்தரவு கொடுக்குது அதனால் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இல்லை ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு. ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது அப்படி இல்லை, வளர்ச்சினால வரதில்லை. ப்ராஸ்டேட் சைஸ் நார்மலாக இருக்கும், ஆனால் அது உள்ள கேன்சர் இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்டிட்டி. இது ஆனால் வந்து இது ரூல் அவுட் பண்ணணும். நம்ம வந்து இது இருக்கா அது இருக்காங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். அதுக்கான ஸ்கேன் நார்மல் ஸ்கேன்லேயே ஓரளவு பிக்கப் பண்ணலாம். ஒரு 50 இயர்லி டயக்னோசிஸ்க்கு நார்மல் ஸ்கேனே போதும். டாக்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்க, நம்ம யூரின் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வராமல் இருக்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே தண்ணி தான். தண்ணி வந்து நம்ம கரெக்டாக குடிக்கணும். சில பேர் என்னென்னா காலையில் 1 லிட்டர் குடிக்கிறேன், நைட் 1 லிட்டர் குடிக்கிறேன், அப்புறம் ஸோ ஸ்பேஸ் பண்ணி குடிக்கணும். நார்மலாக மொத்தமாக வந்து குடிக்கலாம், நிறைய குடிக்கிறது தப்பு இல்லை. குடிக்கும் போது உங்களுக்கு அந்த நீட் இருந்தால் கொடுக்கணும். தர்ஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய குடிக்கலாம். இல்லைனா நார்மல் அமௌண்ட்டை ஸ்பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு குடிக்கணும். அது ஒன்று. குடிக்கிற தண்ணி வந்து நல்ல குவாலிட்டி வாட்டராக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நிறைய பேர் தக்காளி விதை, கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் காசஸ் தான். இவங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கணும்னா, மெட்டபாலிக் காசஸ்னால ஸ்டோன் வரவங்க, அவங்களுக்கு கால்சியம் மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்குது, ஆக்சிலேட் மெட்டபாலிசம், இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபுட் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இல்லை ரெக்கரண்ட் ஸ்டோன் ஃபார்மர்ஸ் ஒரு 3-4 தடவைக்கு மேலே எனக்கு ஸ்டோன் வந்து அவங்க ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் வந்து ரெகுலேட் பண்ணணும். நார்மலாக வந்து பேசிக்காக வந்து நம்ம தமிழில் ஒரு பின்னாடி ஒன்று சொல்லுவாங்கல்ல, எதை சாப்பிட்டாலும் வந்து நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. மாதிரி எந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எடுத்தாலுமே நம்ம அளவோடு சாப்பிட்டா அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் வந்து நம்ம இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸுக்கு சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் மீட் சாப்பிட்றோம், குறிப்பாக வந்து ரெட் மீட், சிக்கன், மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெட் மீட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். நார்மலாக ரெக்கமெண்டட் டோஸ் ஃபார் ஸ்டோன் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் அரௌண்ட் 150 மில்லிகிராம் ஆஃப் மீட் தான் வந்து அவங்க கன்சியூம் பண்ணணும். அதே மாதிரி கால்சியம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம மெயினாக நம்ம நார்மலாக எடுக்கிறது வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுப்போம். மில்க்னா வெறும் மில்க் மட்டும் இல்லை, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, மில்க். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு நான் 7 தடவை 8 தடவை காஃபி குடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க மில்க்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரைஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஒரு மேக்ஸிமம் 2 times 3 times அந்த மாதிரி வந்து குடிக்கிறத நிறுத்திக்கணும். அதேமாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அது ஒரு ஸ்டடீஸில் வந்து பெனிஃபிஷியல்னு சொல்லுவாங்க ஒரு இதில் வந்து. பட் அளவாக நம்ம வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுற ஃபுட்ஸு, ஃப்ரீஸ்டு ஃபுட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹாலில் வந்து ஸ்டோன் வந்து டைரெக்டாக ஃபார்ம் ஆகலனாலும் டயூரிசிஸ் ப்ளஸ் அதோட ஸ்டாக்னேஷனால் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்டோனுக்கு டைரெக்டாக ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் டெஃபினெட்லி இன்ஃபர்டிலிட்டி, கேன்சர் ஃபார்மேஷனில், கிட்னிலேருந்து யூரினரி ட்ராக்ட், பிளாடர் எல்லா கேன்சருக்குமே வந்து ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ஸோ அதை வந்து நம்ம ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து நம்ம ஆட் பண்ணோம். டைமுக்கு வந்து கரெக்டாக சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து காரம் நிறைய கம்மியாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி. ஏன்னா வந்து அந்த
கேப்சிகம்ங்கிறது வந்து நம்ம பிளாடர் நர்வ் எண்டிங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த காரம் இருக்கிறவங்க காரம் நிறைய சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எரிச்சல் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது better. ஓகே. டாக்டர் இந்த மாதிரி இன்டியூஸ்டு வாட்டர் லைக் துளசி வாட்டர், சீரகம் வாட்டர் இந்த மாதிரி குடிக்கிறது நல்லதா? எனி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் தெர் இஸ் நோ நல்லதுங்கிறத விட கெட்டது இல்லை அதில் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ நேச்சுரலாக சாப்பிட்றது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா நம்ம பாடி அதுக்கு தானே மேக்கப் பண்ணியிருக்கோம். அது பாடியோட என்சைம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதுக்கு தான் மேக்கப் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அந்த துளசி வாட்டர் இதில் எல்லாம் என்ன இருக்குன்னா அதோட கண்டென்ட்ஸில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா தே மே கண்டெயின் ஆன்டிசெப்டிக்ஸ் ஒன்று. ரெண்டாவது வாட்டரோட பிஹெச்சை அல்டர் பண்ணும். ஸோ பிஹெச் அல்டர் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல். டாக்டர் ஒரு சிலர் வந்துட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 3 hours முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிலரோட ஹேபிட் எப்படி இருக்குன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் பால், ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா வந்து அதிகமான வாட்டர் வந்து கன்சப்ஷன் பண்ணுவாங்க. இது கரெக்டாக தப்பா? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது தப்பு கிடையாது. இப்போ யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இந்த ப்ராஸ்டேட் டிசீஸ், நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து 8 o'clock முன்னாடி எல்லா தண்ணியும் குடிச்சிருங்க. எவ்வளோ கம்மியாக குடிக்கக்கூடாது, ஆனால் குடிக்க வேண்டிய தண்ணியை 8 o'clock முன்னாடி குடிச்சிருங்க. குறிப்பாக வந்து டயூரிட்டி, சில பேர் அவங்க ஓல்ட் ஏஜில் வந்து அந்த யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் கூட போடுவாங்க, லாசிக்ஸ் அந்த மாதிரி, டைட்டார் அந்த மாதிரி. அவங்களையுமே அந்த டேப்லெட் எல்லாம் நைட்லேருந்து மார்னிங்ல ஆஃப்டர்நூனும் ஷிஃப்ட் பண்ணிப்போம். ரெண்டாவது டயூரிட்டிக் எஃபெக்ட் உள்ள எந்த பொருளையும், இப்போ காஃபி வந்து நைட்டு பால் குடிக்கிறது யூரின் ப்ரொடக்ஷனில் பெருசாக சிக்னிஃபிகண்ட் இல்லை. பட் காஃபி குடித்தாங்கன்னா அது டயூரிசிஸ். ஸோ அவங்க யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நைட்டில் அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா தண்ணியுமே 8 o'clock கொடுத்துடணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யூரின் போயிட்டு படுக்கணும். காஃபி, ஆல் டயூரிட்டிக்ஸ் வந்து எல்லாமே ஸ்மோக்கிங் இது எல்லாமே வந்து நைட் டைமில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். டாக்டர் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்க காமனான ஒரு ஹேபிட் என்னன்னா லேட் நைட் சாப்பிட்றது, அப்புறம் லேட் நைட் தூங்குறது. இதனால நம்மளோட கிட்னிக்கோ இல்லை யூரினரி சிஸ்டம்க்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டமுக்குமே ப்ராப்ளம். ஏன்னா நம்ம சர்க்காடியன் ரிதம்ங்கிறது நம்மளோட பாடி சைக்கிளை நேச்சுரல் சைக்கிளோட மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது அல்டர் ஆகும்போது உங்களோட எல்லா ஹேபிட்ஸுமே மாறும். ஸோ டைரெக்டாக எஃபெக்ட் இல்லைனாலும் அவங்க இப்போ லேட் நைட் தூங்குற மாதிரி எழுந்திருக்கும் போது அவங்களோட யூரினரி சைக்கிள்ஸும் மாறும். அவங்க யூரின் போகிற ஃப்ரீக்வன்சி சைக்கிள். ஸோ ஒரு 1 or 2 days அஃபெக்ட் ஆகலனா கூட லாங் டேர்மில் இதே ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ டாக்டர் இவ்வளோ நேரம் யூராலஜி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டவுட்ஸ்க்குமே ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். Thank you.